வந்து சண்டே நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோம்னா வந்து செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ காலங்காலத்தில் லேட் ஆகிடுச்சு, செம்ம டைம் ஆகிடுச்சு. மணி வந்து இப்போயே 10:15 இருக்கும். இங்கேட்டு எங்கள் வீட்டில் கிட்ட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் வருது. நம்ம டக்குன்னு போயிடலாம். கூட வந்து இப்போ பவி ப்ரோ இருக்கார். தென் அங்கே வந்து ஆஸ் யூஸ்வல் ஆஷிப் ப்ரோ வந்துருவார். அப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க. நம்ம போயிட்டு ஃபன் பண்ணோம். வெயில் என்ன இன்றைக்கி இப்படி அடிக்குது. நேற்றுலாம் நல்லா இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு கிளைமேட்டில் ஒரு மாதிரி சில்லாக இருந்தது. பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக இருக்குது. க்ளவுஸ் வேறு ஒரு மாதிரி வந்து இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஏன்னு தெரில எனக்கு இன்றைக்கி. ஓரளவு ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால இருக்குமோ, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஃபெஸ்டிவல் ஆஃப் பைக்கிங். நம்ம அங்கே போயிட்டு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஃபுல் டே அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஈவெண்ட் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. வாய் வருது. ஓகே, ஈவெண்ட் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஷெட்யூலில் போட்டிருந்தாங்க. நம்ம பார்ப்போம் டே அங்கே எப்படி போக போகுது, என்னெல்லாம் இருக்குது. நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, போ. போர்டு போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்லன்னு போர்டு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் தான் ஃபார்ம்னா தான் போட்டிருக்கு. ஏரோ மார்க் போட்டிருக்கு பாரியா ஃப்ரண்ட்டில். ஓகே வா. என்ட்ரன்ஸ் அது. பட் வந்து வேற வழி உள்ளே போகிறதுக்கு இதோ இருக்காங்க, நேவிகேட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. என்ன தலை வண்டி வெளில ஒன்றுமா? ஓ மை காட் ப்ரோ, வண்டி எங்கே வருது? எங்கே இருக்காருன்னு கேளு. வண்டி எங்கே வருது? நம்ம வண்டி இங்கேயே விட்டுலாமா? வெயில் அடிக்குது. விட்டுத்தல. நீ தான்டா தைரியமான பையன். நீ தைரியமான பையன் தானே? என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு கேமரா நீ தான் ரெக்கார்ட் ஆகிற தெரியுதா? மூஞ்சி தெரியுதா? கேமரா தெரியுதா? அந்த அங்கிள் தெரியுதாடா? தெரியுதா? அவள்தான் நீ வந்துடுவ. இதில் மாட்டிக்கினேன். அவள்தான் மாட்டிக்கினேன். பேக் செக்ஷன் கேப்பு தலை ஒன்று வந்து ஃபஸ்ட் வருஷே போடல, இப்போ தான் போட போகிறாரு. மிகவும் பதட்டத்துடன் உட்காந்துருக்கு. ஸ்டே சேஃப்னு வலுப்படுத்தி கட்டாயமாக அமுச்சு விட்ருக்கோம் போட சொல்லி. போட்டோம் நல்லது தான். ஸ்டே சேஃப் கைஸ். டேய் என்ன நானும் அங்கேருந்து பார்க்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து என்ன பாட்டுற? எதுக்கு நினைக்கிறேன்? உனக்கு என்ன வேணும்? வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நான் வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டேன். உள்ளே வந்து போனோடனே வ்ளாகுக்கு எடுக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து நாய்ஸ்னால வந்து எடுக்கலை. ஸோ அங்கே வந்து அனுஷ் ப்ரோ மீட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர். நல்லா இருந்துச்சு. இந்தமாரி ஒரு ஈவெண்ட் பைக்கர்ஸ் மீட் ஆகப்போ நம்மளுக்குன்னு ஒரு ரெக்கக்னைசன் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை மீட் பண்ணும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ். வந்து ஆதேஷ் ப்ரோ பார்த்தேன். இட்ஸ் அ குட் டைம். அப்புறம் சோல் ப்ரோ, சச்சின் ப்ரோ நிறைய பேர் பார்த்தேன். பட் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சினிமேட்டிக்ஸில் போட்டு விட்டுறேன். என்ஜாய். We about to turn it on.
கைஸ் வந்து மீட்டப் வந்து அந்த பைக்கர்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்து ஒரு டைம் தான் ஆகுது. சரி விடுங்க. வந்து இப்போ டைம் ஒரு 2 o'clock இருக்கும். நான் வந்து காலையிலே வந்துட்டு ஒரு 10 o'clock போல் வந்தோம். 2:30 ஓகே அப்ராக்சிமேட். கரெக்டாக 2:30 வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இதை பாருங்க. சரி ப்ரோ நான் உட்காந்துருக்கேன். சரி ப்ரோ அது பாருங்க ஆர்டிஸ்ட் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டேன். 6 foot ரைடர் ப்ரோ பவி எல்லாம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். லக்கி ட்ரா அது இதுன்னு எழுதி போட்டிருக்கோம். ஏன்னா கிடைக்குமான்னு பார்ப்போம். நம்ம மூஞ்சி கட்டி தரமாட்டாங்க. சரி முடிச்சுட்டு அப்படியே வேறு ஏதாவது இதெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ரொம்ப லைட்டாக போர் அடிக்குது. மேபி நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் வந்து எடுத்து போடுறேன் அப்போ. After buying that bike and just a small experience from that. ஆக்சுவலாக வந்து சூப்பர் ஸ்போர்ட்டுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீமாகவே இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் பாஸ் ஆகி போகிற அந்த சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது வந்து உள்ளுக்குள்ள ஹார்ட் பீட்டாக ரேஸ் ஆகிடும். ஸோ நம்மளே ஒன்று வந்து வாங்கி ஓட்டுறோம் போது இன்றைக்கி காலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லாம் மாற்றி விட்டு ஓட்டிட்டு வந்தேன். மறக்கவே முடியாது இன்றைக்கி ஒரு ரைடை. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த பைக்கில் உட்காந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கேட்குற ஒரு ஃபீல் வண்டி ஓட்டும் போது வேறு லெவலில் இருந்தது. அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச். நம்ம யூரோப்ல 3வது அண்ணின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பு போட்டிங்களா, ஞாபகம் இருக்கா? புரியல ப்ரோ. யூரோப்ல ஒரு பொண்ணு லைட்டா கிராஸ் பண்ணும், அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க, அடுத்த அண்ணி ரெடி பண்ண போறாங்களாடா அப்படின்ட்டு. ஏன்னா கூட வந்து நான் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொரட்டு சிங்கிள்ன்றதுனால வீடியோவில் எதனா ஒரு பொண்ணு அப்படி கிராஸ் ஆச்சுன்னா போடும், அதான் அண்ணின்றவாங்க உடனே. அதுக்கு ஒரு மீம் வேற வந்துடும் உடனே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இவங்க தான் நம்ம அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து உடனே ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3வது அண்ணின்னு நினைக்கிறேன். 3 வீடியோவில் வந்து 3 பேர் அவங்களோட போட்டு விட்டாங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே எஸ் தேங்க்யூ. பாய் ப்ரோ. போமா கைஸ் வந்து இப்போ வந்து ஈவெண்ட் வந்து கிளம்பியாச்சு. என்னன்னா நாங்கள் ஃபுல்லாக இல்லை, ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அப்படியே கிளம்புவோம். வெயில் வேறு ஹெவியாக இருக்கா, கூடி போட்டு மேனேஜ் பண்ண முடியல. நான் வந்து விலாகே எடுக்கல மோஸ்ட்டாக அங்கே நிறைய. ஸோ அதனால் வந்து நான் மோட்டோ விலாகில் வந்து இப்போ போகும்போது வந்து உங்கள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்படி ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள், ஃபுல்லாக வண்டி தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 வண்டிக்கு மேலேயே இருக்கும். ஃபுல்லாக பைக்ஸ், எல்லா பைக்ஸுமே பெனிலி Z8 முதல் கொண்டு இங்கே தான் இருக்குது எல்லாம். பாருங்க சரி ப்ரோ வண்டி, சரி ப்ரோ தான் அது போலாம் மாதிரி பண்ணுறாரு ஜாலியா. ப்ரோ எக்ஸாக்ஸ்ட் பயங்கரமாக இருக்கு, சரியா இருக்கு சவுண்டு. எங்கள் வீட்டுக்கு அப்புறம் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க? அப்போ அதே ஜோயா சரி, நான் வீடியோ இன்ஸ்டாவில் போடுவேன் ஜோயா ஸ்பாட்டுன்னு. பயங்கரையா சவுண்டு. ஷோ எவ்வளோ புதுசாக போகிறாரு. போயிடுறாரு அவரு 300 cc போயிடுது ஈஸியாக. 610 cc வேலையை காட்டுது பாருங்க. ஈஸியாக போயிட்டு ஒரு ஷூட் ஒன்று போட்டு கிளம்புவோம் நம்ம. அப்படியே போர் அடிக்குதா, நல்லா கிளம்பியாச்சு டக்குன்னு அங்கேருந்து. போர் அடிக்குதுன்னா எப்பவுமே ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டண்ட் ஸ்டோ, அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணாங்க, அப்புறம் வந்து ஒருத்தராக கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க. தென் வந்து ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் நம்மளுக்கு அவ்வளோதான். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு பர்சனலாக. ஏன்னா வந்து இந்த நிறைய மோட்டோவ்லாகர்ஸை பார்த்தேன், யூடியூபர்ஸ் பார்த்தோம். தென் வந்து பர்சனலாக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடச்சிது நம்மளுக்கு, ஓரளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஆதேஷ் ப்ரோ பார்த்தேன் இன்னைக்கு. அவர்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆதேஷ் ப்ரோலாம் நல்லா தான் பேசுகிறேன், ஜாலியாக பேசியிருந்தார். அப்படியே அவர் பார்த்துட்டு நான் 6 ஃபுட் ப்ரோ, அப்புறம் வந்து பவி, நாங்கள் 4 பேரும் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு செரி ப்ரோ பார்த்தோம். செரி ப்ரோ பார்த்துட்டு ட்ரோன் ஷாட் ஒன்று போட்டு நிறையா இருந்தாங்க. காயல் ப்ரோ இருந்தார். அவர் தான் செம்ம சிம்பிளிசிட்டி மனுஷெல்லாம் கூட்டமாக நின்று ஜாலியாக வழி பார்த்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தார் அவர்லாம். அப்புறம் வந்து வேறு யார் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் பர்சனலாக போய் எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாம் பேசலை. ஏன்னா வந்து எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வேறையா. ஸோ அப்படியே விட்டாச்சு. நீங்கள் வந்து வராதவங்க மிஸ் பண்ணவங்களாம் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்துருங்க ஒரு தடவை, ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, அது வேறு ஒருத்தவங்க கண்டக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து அது வந்து மதுரையில் நடக்குதா, ஆனால் வந்து நாங்கள் அது போவோமான்னு தெரில. ஏன்னா நாங்கள் இல்லை, இவர் போவார், இவரும் ஆதேஷ் ப்ரோவும் போகிறாங்க. நான் வந்து எனக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்காதா, ஸோ நான் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லீவு கிடச்சா வேணால் போகலாம். இதை பாருங்கள், செரி ப்ரோ வண்டியை இவர் ஓட்டு போகிறாரு ஜாலியாக, ஜோயாவை. அவர் செரி ப்ரோ வந்து ஜிக்ஸர் 1000 ஓட்டு போயிட்டார், ஜிஎஸ் எக்ஸர் 1000. அப்போ எக்ஸாஸ்ட் ஆகிட்டு என்ன நாய்ஸு, எக்ஸாஸ்ட் அதில் வேறு லெவல் நாய்ஸு, வண்டி சான்ஸே இல்லை. அவர் அந்த எக்ஸாஸ்ட் ஸ்டாக் எடுத்ததுக்கப்புறம் அந்த 4 எக்ஸாஸ்ட் மாரி இருந்தது, அதை கன்வெர்ட் பண்ணி போட்டுருந்தாரு. பயங்கர நாய்ஸ் வண்டி. சரி, வீடியோ பார்த்ததுக்கெலாம் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக. பட் வந்து இந்த ஒர்க்கு ஜாயின் பண்ணதுலேருந்து லீவே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி அப்படியே பிஸியாகவே போகுது. டைம் கிடச்சா வீக்கெண்டில் இதுக்கப்புறம் எங்கேயா போவோம். ஒரு 4 நாள் 3 நாள் லீவ் கிடச்சா கூட போதும், எங்கேயோ ஒரு ரைடு கிளம்பிவிடும். நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வெறித்தனமாக. 3 நாள் ரைடு கிடச்சா எங்கேயா போகணும். இதுதான் அந்த பேக் அவன் கொடுத்தது. இது உள்ளே வந்து வச்சுருங்க, அப்படியே கையோட காமிச்சிடுறேன். உள்ளே வந்து ஒரு பேட்ச் இருக்குது, ஒரு கீச்சன் இருக்குது, 2 பேட்ஜு, ஒரு கீச்சன் இருக்குது, தென் வந்து ஒரு கேலண்டர், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்படியே டாட்டா, பாய் பாய், பீஸ்.